சரித்திரத்தின் பக்கங்களை சற்றே பின்னோக்கி புரட்டுங்கள். இதோ பொன்னியின் செல்வன் முதல் பாகமான புது வெள்ளம் உங்கள் கண்முன் விரிகிறது. அத்தியாயம் 1. வீரநாராயண ஏரிக்கரையில் ஒரு வீரன். அது ஒரு தொன்மையான சோழ தேசம். ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு. வீராணம் எனப்படும் வீரநாராயண ஏரி கடல் போல பறந்து விரிந்து ததும்பிக் கொண்டிருக்கிறது. ஏரியில் புது வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையில் மக்கள் கூட்டமோ திருவிழா கோலத்தில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு நடுவே தனது குதிரையில் கம்பீரமாக வந்து கொண்டிருக்கிறான் ஒரு வாலிபன். அவன் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன். வானர்குலத் தோன்றல். அவன் முகத்தில் ஒரு வசீகரம், கண்களில் ஒரு துருதுருப்பு, உடலில் மாபெரும் வீரம். காஞ்சியில் இருக்கும் சோழ நாட்டின் பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலன் தன் தந்தை சுந்தர சோழருக்கும் தங்கை குந்தவைக்கும் 2 இரகசிய ஓலைகளை கொடுத்து வந்தியத்தேவனை அனுப்பியிருக்கிறான். நீண்ட தூரப் பயணத்தால் அவனும் அவன் குதிரையும் களைத்துப் போயிருந்தாலும் அந்த ஆடிப்பெருக்கின் உற்சாகம் அவனுக்குள் புது இரத்தத்தை பாய்ச்சுகிறது. அத்தியாயம் 2. மோதலும் ஒரு மர்மப் பல்லக்கும். ஏரிக்கரையில் உள்ள வீரநாராயண பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சலசலப்பு. அங்கே முன் குடுமியும் கையில் தடியும் உடலில் திருமண் பட்டையுமாக ஒருவன் நின்று கொண்டு சிவபெருமானை விட திருமாலே பெரிய கடவுள் என்று ஊர் மக்களிடம் வம்பு இழுத்துக் கொண்டிருக்கிறான். அவன்தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. இவன் ஒரு மிகச் சிறந்த ஒற்றன் என்பது அப்போது வந்தியத்தேவனுக்கு தெரியாது. வந்தியத்தேவன் உள்ளே புகுந்து இரு தரப்பிற்கும் நடுவில் வேடிக்கையாக பேசி சண்டையை விலக்கி விடுகிறான். அப்போது திடீரென ஒரு பெரும் முரசு சத்தம் கேட்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் மாபெரும் அதிகார பலம் கொண்ட பெரிய பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் அங்கே வருகின்றன. 64 விழுப்புண்களை தாங்கிய அந்த முதிய வீரனின் பின்னால் மூடிய ஒரு பட்டு பல்லக்கு வருகிறது. திடீரென அந்த பல்லக்கின் திரை சற்றே விலகுகிறது. உள்ளே இருந்து ஒரு செம்பருத்தி பூவை போன்ற சிவந்த மென்மையான பெண்ணின் கரம் நீண்டு திரையை விலக்குகிறது. பௌர்ணமி நிலவை போன்ற ஒரு பெண்ணின் முகம் ஒரு கணம் தெரிந்து மறைகிறது. அந்த அழகு வந்தியத்தேவனை ஒரு கணம் உறைய வைக்கிறது. அத்தியாயம் 3. கடம்பூர் மாளிகையின் நள்ளிரவு சதி. அன்று இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் வந்தியத்தேவன் தங்குகிறான். சம்புவரையரின் மகன் கந்தமாறன் வந்தியத்தேவனின் நெருங்கிய நண்பன். அந்த மாளிகையில் இன்று ஒரு பெரிய இரகசிய கூட்டம் நடக்கப் போகிறது என்பதை வந்தியத்தேவன் தன் ஒற்றறியும் மூளையால் கணிக்கிறான். நள்ளிரவு நேரம். மாளிகையின் முற்றத்தில் குரவை கூத்து முடிகிறது. அனைவரும் தூங்கச் சென்ற பிறகு சோழ நாட்டின் குறுநில மன்னர்கள் அனைவரும் இரகசியமாக ஒன்று கூடுகிறார்கள். தூங்குவது போல நடிக்கும் வந்தியத்தேவன் ஒரு தூணின் மறைவில் இருந்து அனைத்தையும் ஒட்டு கேட்கிறான். பெரிய பழுவேட்டரையர் சிங்கம் போல கர்ஜிக்கிறார். சுந்தர சோழருக்குப் பிறகு ஆதித்த கரிகாலனை நாம் அரசனாக்க கூடாது. உண்மையான வாரிசு சுந்தர சோழரின் சிறிய தந்தை மகனான மதுராந்தக தேவர்தான். அவருக்கே நாம் முடிசூட்ட வேண்டும் என்று சபதம் ஏற்கிறார்கள். அப்போது பெண்கள் அணியும் பல்லக்கில் மூடி மறைத்து அழைத்து வரப்பட்ட மதுராந்தக தேவரும் அங்கே வந்து தன் சம்மதத்தை தெரிவிக்கிறார். சோழ சாம்ராஜ்யத்தை ஆட்டம் காண வைக்கும் அந்த பெரும் சதியை கேட்டு வந்தியத்தேவன் அதிர்ச்சியில் உறைகிறான். அத்தியாயம் 4. மோகினி பிசாசு நந்தினியின் அறிமுகம். கடம்பூர் மாளிகையிலிருந்து தப்பித்து தஞ்சாவூரை நோக்கிச் செல்கிறான் வந்தியத்தேவன். வழியில் பெரிய பழுவேட்டரையரின் இளம் மனைவியான நந்தினியை நேருக்கு நேர் சந்திக்கிறான். வீரநாராயண ஏரிக்கரையில் பல்லக்கில் பார்த்த அதே முகம். அவள் அழகின் முழு உருவம். ஆனால் கண்களில் ஒரு வஞ்சகம் ஒளிந்திருப்பதை வந்தியத்தேவன் உணர்கிறான். நந்தினி அவனை தந்திரமாக பேசிக் கவர்கிறாள். தஞ்சாவூர் கோட்டைக்குள் நுழைவது என்பது எமலோகத்திற்குள் நுழைவதற்குச் சமம். பழுவேட்டரையர்களின் காவல் அத்தனை பலமாக இருக்கும். ஆனால் நந்தினி வந்தியத்தேவனிடம் பழுவேட்டரையர்களின் சின்னம் பொறிக்கப்பட்ட பனை இலச்சினை மோதிரத்தை கொடுக்கிறாள். இதை வைத்து நீ கோட்டைக்குள் சுலபமாகச் செல்லலாம் என்று கூறி அனுப்புகிறாள். அத்தியாயம் 5. சக்கரவர்த்தியின் சந்திப்பும் தப்பித்தலும். அந்த மோதிரத்தின் உதவியுடன் பல தந்திரங்களைச் செய்து தஞ்சாவூர் கோட்டைக்குள் நுழைகிறான் வந்தியத்தேவன். படுத்த படுக்கையாக இருக்கும் சக்கரவர்த்தி சுந்தர சோழரை சந்தித்து ஆதித்த கரிகாலன் கொடுத்த ஓலையை சமர்ப்பிக்கிறான். ஆனால் அங்கே சின்ன பழுவேட்டரையரின் பெரிய பழுவேட்டரையரின் தம்பி மற்றும் கோட்டை தளபதி சந்தேகம் வந்தியத்தேவன் மீது விழுகிறது. தான் ஒரு சிக்கலில் மாட்டிக் கொண்டோம், இனி இங்கிருந்து தப்புவது கடினம் என்பதை வந்தியத்தேவன் உணர்கிறான். மிகவும் சாமர்த்தியமாக கோட்டையின் இரகசிய சுரங்கங்கள் பாதாளச் சிறைகள் வழியாக தப்பித்து ஒரு படகில் ஏறி தஞ்சாவூர் கோட்டையை விட்டு வெளியேறுகிறான். அவனது அடுத்த இலக்கு சோழத்தின் இதயமாக விளங்கும் பழையாறை நகருக்குச் சென்று இளவரசி குந்தவையிடம் 2வது ஓலையை கொடுப்பது. முதல் பாகமான புது வெள்ளம் இங்குதான் முடிவடைகிறது. ஒரு சின்ன ஓலையைச் சுமந்து கொண்டு வந்த ஒரு சாதாரண வீரன் எப்படிச் சோழ தேசத்தின் மாபெரும் அரசியல் புயலுக்குள் தன்னை அறியாமலேயே சிக்கிக் கொண்டான் என்பதை தனது எழுத்துக்களால் ஒரு பெரும் வெள்ளம் போல பாய விட்டிருப்பார் கல்கி.